இப்போ இந்த சம்மந்தம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 5th மாடல் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்கேன், டேரெக்டாக எழுதியிருக்கேன். அப்போ அசல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து எண்ணு வந்து நம்ம வந்து 1 இயர் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் இன்னொரு மாடல் வந்து 6 months + 1 year அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எல்லாமே டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 வந்து 13 டோட்டல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வட்டியும் அசலையும் நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ வந்து வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அசல் வந்து 2500 போட்டோம். இப்போ எண்ணு வந்து டேஸில் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்குற டேஸ் பை ஒரு வருஷத்துக்குள்ளே மொத்த நாட்கள் 365 போடணும். சரி, இந்த இது வந்து கண்டிப்பாக எதில் கேன்சல் ஆகிற மாதிரி வரும்னா 73 டேபிள் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. 146 இந்த மாதிரி 73 டேபிள் வந்து கேன்சல் ஆகும். நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கேன்சல் பண்ண போகிறோம். 2 0க்கு 2 0. இப்போ இதை வந்து 73 டேபிளில் கேன்சல் ஆகும்னு சொன்னேன். 2 23 146, 5 23 365 அப்படின்னு இருக்கும். இப்போ 5 கேன்சல் பண்ணோன்னா 5 25. இப்போ இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 130 அப்படின்னு வந்து வரும். இது வந்து வட்டி நமக்கு வந்து கேட்டது வந்து என்ன, டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா 2500 ப்ளஸ் ஒரு 130 வட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 2630 அப்படின்னு வரும். நமக்கு வந்து நாட்கள் கொடுத்தாங்கன்னா அந்த நாட்கள் பை ஒரு வருஷத்துக்குள்ள நாட்கள் 365 போடணும். அந்த ரெண்டுமே கண்டிப்பாக 73 டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். அதை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம்.